வள்ளிமலை எங்கே இருக்குன்னா, இங்கேருந்து ஒரு 100 கிலோமீட்டர்ஸில் இருக்குது. மெட்ராஸ் டு சித்தூர் போகிற வழியில் வள்ளிமலைன்னு ஒன்று இருக்குது. கீழே ஒரு பழைய காலத்து கோயில், ஒரு பெரிய குளம், அதை ஒட்டி படியேறி போகிற போது 4-5 மண்டபங்கள் மாதிரி இருக்கும், கல் தூண்கள் மண்டபம். அதுக்கப்புறம் ஒரு குகை கோயில் முருகன். அதுக்கும் மேலே போனீங்கன்னா சூரியன் காணா சுனைன்னு ஒரு இடம், அதாவது எப்பயும் வற்றாத சூரிய வெளிச்சம் படாத ஒரு சின்ன ஒரு வாட்டர் பாண்ட். அங்கேருந்து போனீங்கன்னா வள்ளிமலை சச்சிதானந்த சாமி அவர்களுடைய சமாதி கோயில். அதுக்கு பக்கத்தில் 3 மரங்களை எல்லாம் நட்டு வச்சுருக்கிற ஒரு சோலைவனம். அங்கேருந்து ஒரு 500 படிக்கட்டு அப்படி ஏறி போனீங்கன்னா மலை மேலே 4 கல் வச்சு ஒரு மண்டபம், அதில் ஒரு சிவலிங்கம் இருக்கும். இதுதான் பேசிக்காக வள்ளிமலைங்கிறது. வள்ளிமலை ரொம்ப பவர்ஃபுல்லான இடம். அங்கே வள்ளி ஒரு குறப்பெண்ணாட்டம் வந்து, வள்ளிமலை சச்சிதானந்த சுவாமிகள் ஒரு மகான் அங்கே தவம் செய்து கொண்டிருந்த போது, இந்த பாட்டை நீ பாடினாக்கா நான் உனக்கு மோட்சம் கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னான்ட்டு ஒரு கல்வெட்டில் எழுதி வச்சுருப்பாங்க, விரகர நோக்கி. விரகர நோக்கியும் உருகியும் வாழ்த்தியும் விழிப்புணல் தேக்கிட அன்பு மேன்மேல் மிகவும் பகல் பிரிது பராகர விழைவுகுரா புனையும் குமரா முருக ஷடாக்ஷர சரவண கார்த்திகை முலை நுகர் பார்த்திப இன்று பாடி மொழி குழரா தொழுத அழுதழுதாட்பட முழுதுமலா பொருள் தந்திடாயோ. முழுதும் அலா பொருள் தந்திடாயோ என்னன்னா, எல்லா முறை என்னை மறந்த நலம் சொல்லாய் முருகா சுரபூபதிங்கிறாங்க இல்லையா, அதுதான். ஐ ஷுட் கோ இன்டு நிர்வாணா. நிர்வாணான்றது என்ன? தாட்லெஸ் மைண்ட். இப்போ எல்லா முறை என்னை மறந்த நலம் தான் நிர்வாணம் சொல்லக்கூடியது. அதுதான் முழுதும் அலா பொருள் தந்திராயோ. அந்த நிலைக்கு என்ன நீ உயர்த்த மாட்டாயா அப்படின்னு அர்த்தம். இன்னைக்கு கூட அங்கே ஒரு கல்வெட்டு இருக்கும். இந்த இடத்துல தான் வள்ளி தரிசனம் கொடுத்து வள்ளிமலை சச்சிதானந்த சாமிக்கு இந்த பாட்டை நீ பாடினா நான் மோட்சம் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு போனான் அப்படின்றது.